ஆகவே இது தேவனுடைய வார்த்தை. நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை இரண்டாக பிரிக்கலாம். கிரேக்க வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையை லோகோஸ் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். லோகோஸ் அப்படின்னு சொன்னால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. ரேமா அப்படின்னு சொன்னால் எழுதப்பட்ட வார்த்தையிலேருந்து வருகிற வெளிப்பாடு. இயேசுசாமி சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்ல, புறப்படுகிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இது அவுடேட்டட் கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க பைபிள் அவுடேட்டட் கிடையாது, இது அப்டேட்டட். எல்லாம் சொல்லுங்க, அப்டேட்டட். ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் வாட்ஸ்அப் இருக்குது, கொஞ்ச நாள் கழித்து அப்டேட் பண்ணுதுன்னு சொல்லுது. ஆமென், அட்வான்ஸ் ஆக சொல்லுது. அதே போல தான் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் இந்த வசனம் ஒவ்வொருவரோடும் பேசி கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? நான் பல வருடங்களுக்கு முன்பாக அல்லது 2000 ஆண்டுகளிலே ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். கூட்டத்தில் உட்கார்ந்து ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், கடைசி காலத்துக்கான அடையாளங்களை குறித்து சொல்லும் பொழுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் தண்ணியை காசு கொடுத்து வாங்குவீங்க, காற்றை காசு கொடுத்து வாங்குவீங்க என்று சொல்லி பைபிள்லேருந்து வசனத்தை எடுத்து காண்பித்தார். ஆமென் சொல்லுங்கள். பணங்களால் தண்ணீரையும் பணங்களால் காற்றையும் வாங்குவீர்கள் என்ற ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. நான் உங்களுக்கு அதை எடுத்து காண்பிச்சிருக்கேன் இல்லையா? அப்போது 2000ஆவது ஆண்டில் தண்ணியை காசு கொடுத்து வாங்குவோன்றது ஒரு அதிசயமாக இருந்தது எனக்கு. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு அது அதிசயமாக. ஏன்னா ரோட்டு குழாயில் தண்ணி வரும். நாங்கள் அந்த ஜீவா ஸ்டேஷன் பக்கத்தில் கிரிக்கெட் விளையாடுவோம் சின்ன பையனாக இருக்கும்போது. அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டருக்கு பின்னாடி ஒரு குழா இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கிறோம். தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற கான்செப்ட் அப்போ கிடையவே கிடையாது. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி தண்ணியை காசு கொடுத்து வாங்குவாங்க, காற்றை எப்படி காசு கொடுத்து வாங்குவாங்க? ஆனால் இன்றைக்கி அது நடக்குதே. சில நேரத்தில் கிராமங்களுக்கு ஊழியம் செய்ய நேரிடுகிறது. அங்கே போனால் தண்ணி கொடுப்பாங்க, சரி தொண்டை கட்டிக்க போகுதுன்னு சொல்லி வேணான்னு அவங்க சொல்லுவாங்க, ஐயா கேன் வாட்டர்னுவாங்க. பஸ்ஸே போகுது, ஒத்தடி பாதை தான். ஒரு ஊருக்கு போனேன், ஒத்தடி பாதை, வெண்மணி நகர் அது பேர் ஊர். ஷேர் ஆட்டோ ஒரு இடத்துல போய் நிறுத்திடுறாங்க, அங்கேருந்து நடந்து போனோம் அந்த ஊருக்கு. உள்ளே போனால் ஒரு கோவில் இருக்குது, அங்கே சொல்கிறாங்க கேன் வாட்டர். அப்போது காசு கொடுத்து தண்ணி வாங்குறது கிராமங்கள் தோறும் வந்துடுச்சு. அப்போ காற்று எப்போ காசு கொடுத்து வாங்கணும்? அந்த கொரோனா டைமில் ஆக்சிஜன் வச்சாங்கன்னா அது காற்று தான். என்ன பண்ணாங்க? கிடைக்கல சில பேருக்கு. சில பேருக்கு நம்மளை காசு கொடுத்து கூட என்ன ஆகலையாக்காது, கிடைக்கல. அப்போது வேதம் இன்னைக்கும் பேசி கொண்டிருக்கிறது. எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம், நிறைவேறின தீர்க்க தரிசனம், நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம், நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம். இந்த 3 காரியங்களும் அடங்கினது தான் பரிசுத்த வேத புத்தகம். அப்போ இந்த வேத புத்தகம் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து இந்த ஜூலை மாதத்துக்கான வெளிப்பாடு இதுதான். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். ஒரு மனிதனை கொடுமையான வியாதியிலிருந்தும் மரண தருவாயிலிருந்தும் அவனை விடுவிக்க கர்த்தர் முதலாவது எதை அனுப்புகிறார்னு சொன்னால் வசனத்தை அனுப்புகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வசனத்தை அனுப்புகிறார், குணமாக்குகிறார், அழிவுக்கே தப்பு வைக்கிறார். தமிழ் பைபிளில் அழிவுன்னு வந்துட்டதுனால அது சரியாக விளங்கலை. ஆனால் இந்த இங்கிலீஷ்காரங்களை பாருங்கள், கொஞ்சம் அறிவாளின்னு நினைக்கிறேன். அவன் அழகாக எழுதியிருக்கிறான், கிரேவ்னு எழுதியிருக்கிறான். கிரேவிலிருந்து தப்பு வைக்கிறான். கிரேவ் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்னா கல்லறை, சுடுகாடு, இடுகாடு. அப்போது ஒரு மனிதன் அந்த வியாதி அவனை மரண தருவாயில் கொண்டு போனாலும், மரணத்துக்கு நேராக கொண்டு போனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வசனத்தை அனுப்புகிறார். எப்போ வசனத்தை அனுப்புகிறார்? ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து. 107ஆம் சங்கீதம் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை எதனால் வருது? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது. வழி மாறி போயிடுறோம் இல்லையா, வழி தெரியாமல் போயிடுறோம் பாரு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. பணப்பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த வியாதிக்கு காரணம் என்னன்னா, நிர்மூடர் பாதக மார்க்கத்தாலும் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் பைபிளில். அப்போ வியாதி எப்படி நுழையுதுன்னு சொன்னால், பாதகமாய் நடக்கும் பொழுது,
நான் நடக்க வேண்டிய வழியை விட்டு வேற வழியில் நடக்கும் பொழுது, என்னை தேவன் இந்த உலகத்தில் எதுக்கு வச்சிருக்கிறாரோ அதில் வாழாமல் வேறு எதிலோ நான் வாழும் பொழுது, எனக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடாமல் என் இஷ்டம் போல ஓடும் பொழுது அக்கிரமம் உள்ள, அப்போ தான் அக்கிரமம் நுழையுது. அக்கிரமம் நுழையும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா நோய் உள்ளே நுழைகிறது என்று சொல்லி நான் சொல்லவில்லை, வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இதற்கான தீர்வு என்ன? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்கள் ஆபத்தில் யாரை நோக்கி கூப்பிடுறாங்களாம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்களாம். கூப்பிடும் பொழுது அவருடைய கிருபை நிமித்தம் அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். எது நிமித்தம் இறங்குகிறவராக இருக்கிறார்? கிருபை நிமித்தம். அப்போ எப்படி இறங்குகிறார்னு சொல்லு, வசனத்தை அனுப்பி வைக்கிறார். எதை அனுப்பி வைக்கிறார்? வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனத்தை கேட்டு எவன் ஒருவருக்குள்ளே விசுவாசம் வருகிறதோ அவனுக்குள்ளே அந்த வேத வசனம் பேலன்ஸ் செய்கிறது. ஆமென், ஆமென். நாங்கள் போதிக்கிற இந்த வசனத்தை எவன் ஒருத்தன் தேவ வசனமாக எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வேத வசனத்தை மனுஷர் வசனமாக எடுத்துக்கொள்ளாமல். இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் நினைக்கிறோம். நம்ம பண்ணுற தப்பே இதுதான். நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு மனிதன் இந்த பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கிக்கும் பொழுது பேசுகிறவன் மனிதனாக இருந்தாலும் அவன் வாயிலிருந்து புறப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்போது மனுஷர் வசனமாக நாம் என்ன பண்ணக்கூடாதாக்கும், அதை எடுத்து கொள்ளக்கூடாது. ஏதோ இவருக்கு வேலை வெட்டி இல்லை நேரம் போல். ஒருத்தர் சொன்னார், இந்த பெந்தகோஸ்தே ஆட்கள் எல்லாம் வந்ததை பேசிட்டு வெந்ததை சாப்பிட்றவனுங்கன்னார், அவுத்தூட்ட மாடுங்கன்னார். ஆனால் அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியல. அந்த அபிஷேகம் இல்லாமல் பாவத்தின் மேலே வெற்றி பெறவே முடியாது. அப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, மனுஷர் வசனமாக அதை எடுத்துக்கொள்ளாமல் என்ன வசனமாக எடுக்கணும்? தேவ வசனம். ஆமென் சொல்லுங்க. இது என்ன வசனம்? தேவ வசனம். பேசுகிறவன் மனிதனாக இருந்தாலும் புறப்பட்டு வருகிற வசனம் தேவ வசனம். சொல்லிட்டு சொல்கிறாரு, மெய்யாகவே தேவ வசனம் தான்ன்றார். மெய்யாகவே நான் சத்தியம் பண்ணுறாரு, சத்தியமாக சொல்கிறேன்றாரு. தேவ வசனம் தான். அதை தேவ வசனமாக நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த வசனம் உனக்குள்ளே போய் பேலன்ஸ் செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதை மனுஷர் வசனமாக என்ன பண்ணக்கூடாது, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு. ஏன்? ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். கேள்வி எதனால் வரும் அப்படின்னு எப்படி சொல்லலாமா? கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகிறது. வேதத்தில் 4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டில் ஒரே இடத்துல சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஓன் விசுவாசம்தான் உன்னை ரட்சிக்கும். ஆமென் சொல்லுங்க. அவங்க ரட்சிக்க மாட்டாங்க, இவங்க ரட்சிக்க மாட்டாங்க, இல்லை தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க ரட்சிக்க மாட்டாங்க. யார் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும்? உன் விசுவாசம். அப்போ விசுவாசம்னா என்ன? மனுஷர் வசனமாக எடுத்துக்கொள்ளாமல் தேவ வசனமாக எடுத்துக்கொள்ளும். நீதிமொழிகளில் வாசிக்கிற 4:22 அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. அவைகளை எடுத்துட்டா வாசிங்கம்மா. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆரோக்கியம் என்ன தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்தது, பேர் ஆரோக்கியம் மாரி போல, வீடு காயில் போயிட்டாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் இருமின்னு இருக்கும் ரோட்டில். எப்போ பார்த்தாலும் லொக்குன்னு பேரில் தான் ஆரோக்கியம் இருக்குது, சரீரத்தில் இல்லை. ஆனால் இங்கே தேவ வசனமாக நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது உன் சரீரத்தில் அது ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அது எப்படிங்க? சில பேர் கேட்பாங்க, அது எப்படிங்க வசனம்? வசனத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஔஷதம். ஔஷதம்னா சர்வலோக நிவாரணி.
வசனத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையாக்கம். பாருங்க, யோசுவா 1:8 ஆண்டு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வசனம் உன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியவே கூடாது. அப்பொழுது உனக்கு என்ன, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானா என்ன பண்ணுவேன், நடந்து கொள்ளுகிறவளா இருப்பான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கடந்த வாரத்தில் நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னேன். ஏன் அவர் முதலாவது வசனத்தை அனுப்புகிறார்? வேற எதையாவது அனுப்பலாம் இல்லையா? ஏன் வசனத்தை அனுப்புகிறார்னா, வியாதி அங்கே ஒழுங்கின்மையினாலும் கீழ்ப்படியாமையின் மூலமாக உள்ளே நுழைகிறது. அப்போ ஆண்டவர் எதை பண்ணுறாரு, வசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு, உணர்த்து வைக்கிறார். 2 கொரிந்தியர் 11 3 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரவாசிங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய மந்திரத்தினால் போல. கவனிங்க, இங்கே இந்த முக்கியமான காரியம் சொல்லும் போது தான், ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுமா, அடுப்பு அணைச்சுமா, துணி காய போட்டுமா, மழை வர மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போகணும், ஃபஸ்ட்டு லைனில் நின்று கறி வாங்கினோம், என்னெல்லாம் வரும், அந்த யூடியூப்பில் பார்த்தோம், அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சமைச்சுன்னெல்லாம் வரும், இல்லைனா எப்போ பார்த்த நாடகம் ஞாபகத்துக்கு வரும் இந்த முக்கியமான காரியங்கள் சொல்லும் போது. ஆகவே கவனமெல்லாம் இங்கே இருக்கட்டும். இங்கே வேதம் சொல்லுது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய மாய வித்தையினாலே போடல, தன்னுடைய வல்லமையினாலே போடலை. எப்படியா, தந்திரத்தினாலே. பிசாசு வல்லமை பொருந்தினவன் கிடையாது. பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்கிட்டார். ஆனால் வாளுக்கு ஜீவனை விட்டு வச்சிருக்கிறார். வாளையும் நசுக்கி இருப்பார், நடுக்கி இருப்பார் ஓட்ட. ஏன் வாளுக்கு விட்டு வச்சிருக்கிறேன்னா, நான் தலையை நசுக்கிட்டேன், நீ இப்போ வாழை நசுக்குன்றாரு. ஆமேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போது பூனை இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, நிறைய பூனை இருக்கும். அந்த பூனை குட்டி போட்டுச்சு. ஒரு நாள் குட்டி போட்டோடனே பெரிய பூனை என்ன பண்ணிச்சு, ஒரு எலியை பிடிச்சி அடின்னு அடித்து குதறி போட்டு, அந்த எலிக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது அந்த ஆக்ஷன் பண்ணுதுங்க, நமக்கு புரியுது அந்த பெரிய பூனை பண்ணுறது. தலைமலை காலை வச்சுக்கிச்சு பெரிய பூனை, குட்டிக்கு செய்கை காட்டாது, நீ வா. இது தலைமலை காலை வச்சுன்னுக்கிற தைரியத்தில் குட்டி பூனை விளையாடுறாரு, பூந்து என்ன பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் கூட பாருங்கள், தலையை நசுக்கிட்டாரு. ஆனால் வாளுக்குள்ளே நீ கூட பாருங்கள், பாம்புனுடைய தலையை நசுக்குனா கூட அந்த வால் என்ன பண்ணமாக்கும், துடிக்கும். பார்த்துட்டு இருக்கிறீங்களா? வாளுக்குள்ளே கொஞ்சம் ஜீவனை விட்டு வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்லுவோம், சில பசங்க அடங்கலாம் சொல்லுவாங்க, வாழை இங்கே ஆட்டாத, வாழை என்ன பண்ணுவோம், ஒட்டை நறுக்கிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஏசம் எதுக்கு வாழை விட்டு வச்சிருக்கிறாரு, நம்ம மூலமாக அந்த வாளை நறுக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவன் தந்திரமாக செய்கிறான். என்ன பண்ணுவான், தந்திரமானது நம்ம பண்ணுவான், ஆண்டவரையும் நம்மையும் பிரிச்சுடுவான், வேற ஒன்றும் பண்ண மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் பிரிஞ்சு போக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை, ஆனால் நம்மளை பிரிக்க வச்சிருவான். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை மனசில் கொண்டு வந்துடும். இங்கே பைபிள் இங்கே இந்த வசனத்தில் சொல்கிறாரு, பார்க்குறீங்க, அந்த வசனத்தை பார்க்குறீங்க, பைபிளில் பாருங்கள், எல்லாம் பைபிளில் பாருங்கள், இன்னொரு முறை வாசிங்க. இல்லாதவங்க இங்கே பாருங்கள், அதில் அந்த வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, வாசியுமா. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும். என்ன மனதும், மனசு எல்லாம் சொல்லுங்க, மனசாட்சியே இல்லையா, கேட்போம் இல்லையா? நமக்கு ஏன் மனுஷன் பேர் தெரியுமா இருக்காது? யாருக்கும் மனசு கிடையாது, நமக்கு மனசு இருக்குது. ஆகவே தான் நம்முடைய பேர் என்னது. அப்போ பிசாசு எதை தெரியுமா கெடுப்பான், மனசை கெடுப்பான். கவனிங்க, முதலாவது எதை கெடுப்பான், மனசு கெடு. ஏதாவது ஒன்றை செய்ய வச்சு நீ விரும்ப மாட்ட, இதை செய்யணும்னு விருப்பம் இல்லை. சில பேர் இந்த குடிகாரங்க கிட்ட கேள்வி சொல்லுவாங்க, சொல்லுவாங்க நாளையோடு விட்டுறேன்னுவாங்க. இவங்க விட்டுட்டு தான் உட்காந்துப்பாங்க, வீடு தேடி வருவாங்க. ஆமேன், கரெக்டாக நான் சொல்கிறது. வா போகலாம், என்னது, வா போகலாம். இது வரைக்கும் ₹1 செலவு பண்ணி சோறு வாங்கி கொடுக்காதவங்க, வா உனக்கு வாங்கி தரேன். அது வேறு சொல்லுவாங்க, சாப்பாடு வாங்கி கொடு, பிரியாணி வாங்கி தரேன், சாப்பாடெலாம் வேணாம், அடிகரியாக வாங்கி தரேன். சூழ்நிலை நமக்கு அப்படியே அமையும். தப்பு செய்கிறதுக்கான சூழ்நிலை என்ன பண்ணுவோம், பிசாசு உண்டாக்குவான் பாருங்க. நாம் என்ன பண்ணிவிடுவோம், அந்த நேரத்தில் உறுதியாக நில்லாமல், ஸ்டெடியாக நில்லாமல் கொஞ்சம் இறங்கி போயிடுவோம். ஆமேன். 1ஆம் சங்கீதம் சொல்கிறார் இல்லையா, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில்
நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். முதலாவது என்ன பண்ணுவோம்? பிசாசு என்ன பண்ணுவான்? நடக்க வைப்பான். நான் தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னது என்ன தான் நடக்குது? நமக்கெல்லாம் ஒன்றே ஆகாதாக. அப்படியே நடந்து போகும்போது அங்கே நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் நிற்போம். நான் தான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கலாமே. நின்னவனே இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுவான்? அவ்வளோதான், முடிஞ்சு போகுது கதை. பாருங்க, பைபிளில் பிசாசுக்கு எதிர்த்து நின்றங்கள் போடுது, ஆனால் பாவத்துக்கு எதிர்த்து நின்றங்கள் பைபிளில் இருக்குல்ல. பாவத்துக்கு என்ன பண்ணோமா? விலகி போனோம். ஆமேன். நாங்கள்லாம் ரொம்ப ஸ்டெடியாக்கும், நாங்கள் பார்த்துக்கிறோமாக்கோம், செல்லாது. பாவத்துக்கு என்ன பண்ணோம்? நாம விலகி. அப்போ தந்திரமாக செஞ்சு எதை கெடுக்கிறான்? ஒரு தவறை செய்ய வச்ச ஒன்றுமே நமக்குள்ளே என்ன ஆயிடுது? இப்போ ஒரு படபடப்பு வந்துடும். அவ்வளோதான், ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டு. அப்போ மனசை கெடுத்துருவான். முதலாவது எதை கெடுக்கிறான்? அதான் சொல்லுது, தந்திரத்தினாலே. ஏவாளை எப்படி வஞ்சித்தானோ, எப்படி வஞ்சிப்பான்ற ரூட் அது இருக்குது. எனக்கு தெரியாமல் செஞ்சிட்டாங்கன்னுவாங்க சில பேர். பைபிள் சொல்லுது, ஏவாளை எப்படி ஏமாத்தினானோ அந்த மாதிரி தான் அவங்கள ஏமாத்துறான். ஏவாளை எப்படி ஏமாத்துறான்? 3 தாங்க. கவனிக்கிறீங்களா? 3 தான். பாவம் ஒன்றும் புதுசாக அவன் கண்டுபிடிக்கல. பாவம் 3 தான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பார்க்கும்போது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அந்த அம்மா பார்த்துச்சு. பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? பழம் நல்லா சாப்பிடவே இல்லை. சொல்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிதான். மாம்சத்தின் நிச்சயம் அடுத்தது. அதுக்கப்புறமா என்னது? ஜீவனத்தின் பெருமைனா இவருன்னா சொல்கிறது, நானாக கேட்குறது. நிறைய கிறிஸ்தவங்க கண்களின் நிச்சயம் ஜெயிச்சுட்டாங்க, மாம்சத்தின் நிச்சயம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் எங்கே கோட்டை விட்டாங்க தெரியுமா? ஜீவனத்தின் பெருமை. இவருன்னா சொல்கிறது, நானாக கேட்குறேன். நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள். ஆமாம், இவரே ஒழுகும் ஏவா நல்ல காரியங்களை சொன்ன என்ன பண்ணுறதில்ல நாம் யாரும் கேட்குற. தேவ வசனமாக எடுத்துக்கொள்ளு. அப்போது மனசை எப்படி ஆகில என்ன பண்ணுறான்னா கெடுத்து தேவனை விட்டு நம்ம என்ன பண்ணுறான்? பிரிச்சிடறான். தேவனை விட்டு பிரியும் பொழுது அங்கே என்ன நடக்குது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கலாம். எபேசியர் 2:13. எபேசியர் 2:13, 14 வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து. போதும். இங்கே பார்க்குறோம், முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? பேசுங்களேன் கொஞ்சம். இந்த பக்கம் தம்பிமாருங்க பேசுங்க. முன்னாடி எங்க இருந்தோமா? அந்த வசனம் வாசித்து காதில் விழுந்துதா? முன்னாடி எங்க இருந்தோம்? தூரமாக இருந்தோம். ரொம்ப தூரம் இருந்தோம். போன வாரம் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் 8:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து போயிட்டேன். நிறைய பேர் பார்க்கல. பயங்கரமான தூரம். இங்கே முடிச்சுட்டு தரமணிக்கு போனேன். தரமணிலேருந்து புதுசாக ஒரு ரூட்டை நானே கண்டுபிடிச்சேன். ஆனால் தூரம்தான், ஆனால் குயிக்காக போயிட்டேன் நான். இப்படி வந்து இப்போ ரெட்டில்ஸ் போனேன். தரமணிலேருந்து பார்த்தேன். அங்கேருந்து பிடிச்ச ரோடு நேராக போரூர் போனேன். போரூர் போனால் ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது. அந்த பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக 3/4 மணி நேரத்தில் ரெட்டில்ஸ் போய் சேர்ந்துட்டேன். இருக்கிறீங்களா? கவனிக்க. தூரமாக போனேன். அப்போது அந்த மாதிரி தூரமாக இருந்தேன். போருன்ற பேர் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எங்கேயோ அது வெளிநாட்டில் இருக்குதுன்னு நினச்சிருப்பாங்க சில பேர். முன்னாடி எங்கே இருந்தோம்? தூரமாக இருந்தோம். இப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன பண்ணிடுச்சு? தேவனுக்கு சமீபமாக்கிச்சு. எப்படி சமீபமாக்கிச்சுன்னா, நம்மையும் அவரையும் பிரித்த ஒரு சுவர். இப்போ நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. எனக்கு முன்னாடி ஒரு சுவர் எழுப்பிட்டா என்னை நீங்கள் பார்க்க முடியுமா? யாரோ பார்க்க முடியும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க தானே? ஏன்? சுவர் என்னை மறைக்குது. நான் உங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போது அந்த பிரிவினையாக பாவம் என்கிற சுவரை அப்படியே ரத்தத்தினால என்ன பண்ணிட்டாராம்? தகர்த்து விட்டார். அப்போ அந்த சுவர் எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னால், அறிக்கை செய்யப்படாத பாவங்கள். எல்லாம் சொல்லுங்க, அறிக்கை செய்யப்படாத. பாருங்க, முதல் ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னா, ஆண்டவரை நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து ரட்சிப்பு உண்டாக வாயினாலே நம்ம என்ன பண்ணுறோம்? அறிக்கை பண்ணி பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட நாம சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்? அந்த ஜீவனத்தின் பெருமையின் மூலமாக அந்த பிசாசின் தந்திரத்துக்கு செவி கொடுத்து திரும்ப நம் விட்ட காரியங்களை செய்யும் பொழுது நாமளே மறுபடியும் சுவரை எழுப்பி விட்டுருமா. இப்போ தேவனுக்கும் நமக்கும் என்ன ஆகுது? பிரிவினை
உண்டாகுது. அப்போ அதை அறிக்கை செய்யும் பொழுது வேதம் சொல்லு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்க்கையில் வாழ்வு ஏன் வரல? மறைச்சிக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு நீ செஞ்ச பாவத்தை நியாயப்படுத்திட்டு இருக்கிற. நான் இப்படி செஞ்சுட்டேனாக்கும், பலவீனத்தில் செஞ்சுட்டேன், செஞ்சாச்சு. அதை தேவனுக்கு என்ன பண்ண முடியாது? மறைக்க முடியாது. எல்லாம் அவர் அறிந்தவர். அப்படி சமூகத்தில் என்ன பண்ணோம்? அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம் சொல்லுங்க? விட்டு விடணும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் பிசாசு விட்டு விட மாட்டோம். நம்மளுக்கு ஊர் உலகத்தில் என்ன பேர் சொல்லுங்க? என்ன சில பசங்களாம் என் கூட பேசுவானுங்க, வாலிப பசங்களாம் பார்த்தா விளையாடுவானுங்க என்கிட்ட. ஃபாதர்னு வானுங்க என்னை பார்த்தாவே. ஒரு பாவ மன்னிப்பு கொடுங்க, சோஸ்திரம் ஃபாதர். சோஸ்திரம் கூட சொல்ல தெரியாது அவனுக்கு. சோஸ்திரம் ஃபாதர் சோத்திரம், ஒரு பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா கிறிஸ்தவங்கனாவே என்ன முடிவு பண்ணிட்டானுங்கன்னா, தப்பு பண்ணி பாவ மன்னிப்பு வாங்கிடுவோம்னு. ஆனால் தப்பு பண்ணி பாவ மன்னிப்பு மாத்திரம் வாங்குகிறவர்கள் கிடையாது, அவைகளை விட்டு விடுகிறவர்கள் நாம. அப்போ அவைகளை விட்டு விடும்பொழுது என்ன நடக்குது? அந்த சுவர் எழும்பாமல் நாம் தடை செய்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுலபமாக ரிசீவ் பண்ணலாம். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அறிக்கை செய்து அந்த பாவத்தை நாம் விட்டு விடலைன்னா என்ன நடக்குன்றத இங்க பார்க்கலாம். எபிரேயர் 10:29, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க என்றார். யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எதை சிந்திச்சு பாருங்க? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து நான் அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விடவில்லை என்று சொன்னால், தேவனுடைய குமாரனை என்னுடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவனாக நான் இருப்பேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் அறிக்கை செய்து அதை என்ன பண்ணல, விட்டு விடவில்லை என்று சொன்னால், தேவனுடைய குமாரனை நான் என்ன பண்ணுறேன்? என் காலில் கீழே போட்டுமா. எனக்காக சாத்தானை காலின் கீழ் போட்டு நசுக்கினவரை நான் என்ன பண்ணுறேன்? என் காலின் கீழ் போட்டு நசுக்குகிறேன். நீ என்னதான் வேதத்தை தொட்டு கும்பிட்டு முத்தம் கொடுத்து தலையான பக்கத்தில் பெட்டு பக்கத்தில் வச்சு படுத்தாலும், அறிக்கை செய்து விட்டு விடையில் என்று சொன்னால் நம்முடைய காலின் கீழ் போட்டு அவரை மிதிக்கிறதுக்கு ஒப்பா இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை நாம் என்ன பண்ணுறோம்? அசுத்தமாக்குறோம். அசுத்தமாக்கின பிற்பாடு கிருபையின் ஆவியை நாம் என்ன பண்ணுறோமா? நிந்திக்கிறவர்களாக. கிருபையின் ஆவினா யாரு சொல்லுங்க? போன வாரம் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளை உணர்த்து வைக்கிறவராக இருக்கிறப்பா, தப்புப்பா, அதை செய்யாத, அதை பேசாத. சில நேரத்தில் நம்ம அறியாமல் சில காரியங்களை செஞ்ச உடனே ஆவியானவர் உள்ள என்ன பண்ணுறாரு? நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் இல்லையா? அப்படி உணர்வு கொடுக்கும்போது, ஆண்டவரே அமீன் சொல்லலாமா? ஆண்டவரே இதை மன்னிங்க, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் என்ன கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே தான் இந்த காரியங்கள் தான் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிற காரியம். ஆகவே தான் நம்மளுடைய ஜபத்துக்கு கூட என்ன பண்ணுறது இல்லை, பதில் வருது. நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் பதில் வரும், சில நேரத்தில் பதில் வராது. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்படும் போது சில காரியங்களை பார்த்தேன். கெனத் ஹேகன் என்கிற ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவருடைய பேரன் இப்போ ஆலயத்தை நடத்துகிறாரு. அவர் புத்தகத்தில் எழுதுகிறாரு, நான் எதெல்லாம் ஜபத்தில் கேட்டேனோ அதை எல்லாம் ஆண்டவர் தந்தார். எனக்கு அதை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி இவர் பொய் சொல்கிறாருன்னு நினச்சேன். நான் உண்மையாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒத்துக்கிறேன். அந்த புத்தகத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தை நான் படிக்கும் பொழுது, கண்டிப்பாக இந்த ஆள் பொய் சொல்கிற ஆள். உண்மையாக நான் யோசித்தேன், அது எப்படி ஆண்டவர் கேட்டதெல்லாம் உடனே கொடுப்பாரா? உடனே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறாரா? நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? ஆண்டவர் சில நேரத்தில் நோன்னு சொல்லுவார். அப்படி தானே கற்றுக் கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? எது வந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம உடனே சொன்னாங்களா இல்லையா? என்ன பண்ணணும்? நானே சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா? வேறு என்ன பண்ண சொல்ல, வேறு என்ன பண்ணுறது? ஜெபம் தான் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு வழியே இல்லைன்னு அர்த்தம். நமக்கு என்ன சொல்லிக்கிட்டான்? 3 காரியம் சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சில நேரத்தில் எஸ்ன்னு சொல்லுவார், சில நேரத்தில் நோன்னு சொல்லுவார், சில நேரத்தில் வெயிட்டுன்னு சொல்லுவார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு?
நான் கேட்டதையெல்லாம் ஆண்டவர் தந்தார், ஒன்று கூட மிஸ் பண்ணன்றார். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. இது உண்மையான வார்த்தையான்னு என்னை நானே கொஞ்சம் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துடுச்சு. ஒன்று, இந்த ஆள் பொய்யான ஆளாக இருக்கணும். ஏன்னா இவருடைய ஊழியம் நல்ல ஊழியம்தான். சில நேரத்தில் இந்த லாஃபிங் ஸ்பிரிட் என்று சொல்லி எல்லோரும் சிரிக்க வைக்கிற அபிஷேகம். இங்கே நீங்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க, எல்லாம் திடீர்னு சிரிச்சிங்கன்னா நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க, வெளில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க? ஆனால் அவர் சர்ச்சில் இந்த லாஃபிங் ஸ்பிரிட்னு சொல்லி ஒன்றை வச்சு சிரிக்கிறாங்க. சிரிக்க சிரிக்க பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. ஆகவே நான் என்ன நினச்சிட்டேன், இவர் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் சந்தேகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி இன்னும் அது உள்ள ஆழமாக போய் வாசிக்கும் போது அதுக்கு வசனத்தையும் அவர் சொல்கிறாரு. 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நமக்கு 3 காரியத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? என்னது? ஒன்று எஸ்ன்னு சொல்லுவார், இல்லைன்னா வெயிட்டுன்னு சொல்லுவார், இல்லைன்னா நோன்னு சொல்லுவார். அது இந்த 3மே கிடையாதுன்றார் அவர். கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குற ஒரு ஆண்டவர்ன்றார். ஆமென் சொல்லுங்கள். வாசிக்குமா? 66:18 எல்லாம் எடுத்துட்டிங்களா? 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆமென் சொல்லுங்க. 19 வாசிங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க நோவும் கிடையாது, இங்க வெயிட்டுனும் கிடையாது. சொல்றாரு, ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலன்னா, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஏன் உனக்கு நமக்கு இன்னும் சொந்தமாக ஒரு இடம் கிடைக்கல, ஏன் சொந்தமாக ஒரு கட்டிடம் கிடைக்கல? காரணம், நான் பாருங்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரிக்கிறவனாக தான் காணப்படுகிறேன். புதுசாக வெளியே வருது பாவம். அப்போ சுத்திகரிக்க தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அற்புதங்களை செய்கிறார். அப்போ இங்கே சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறாரு, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேன், ஆனால் தேவன் என்ன பண்ண மாட்டார், எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்போ இவர் சொன்ன வார்த்தை கரெக்டான வார்த்தை தான். ஏன்னா சங்கீதக்காரன் அடுத்த வசனம் சொல்கிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு என்ன உண்டாகுமா? ஸ்தோத்திரம். அப்போ ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? ஏன் அவர் வசனத்தை அனுப்புகிறார்? இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை நமக்கு நேராக அனுப்புகிறார். அப்போ அக்கிரம சிந்தை இருக்கிற இடத்துல தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, நம்மை நாமே இந்த காலை வேளை ஆராய்ந்து பார்ப்போமாக. அக்கிரமை சிந்தை உள்ளவருடைய ஜெபத்தை அவர் கேட்கறதில்ல. ஏன்னா தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, கேளுங்கள் தரப்படும் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார், தேடுங்கள் கண்டடை. இந்த தட்டுங்கள் எல்லாம் சொல்லுங்கள், தட்டுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், தட்டுங்கள். கேளுங்கள்ன்றது கூட பாருங்கள், அதில் ஒரு உரிமை இருக்காது. ஆனால் தட்டுறது இருக்குது தெரியுமா, அதில் உரிமை இருக்குது. இருக்கிறீங்களா? தப்பாக நினைக்காதீங்க, இந்த உதாரணம் சொல்கிறேன். நம்மளை பார்க்க வருவாங்க, வெளியிலேருந்து குரல் ஊற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம வெளியில் வரலன்னு வச்சுங்க, சரி ஏதோ வேலையாக இருக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த கடங்காரன், அந்த லோன் வசூலிக்கிறவங்கலாம் தெரியுமா, என்ன பண்ணுவான்? கதவை தட்டுவான், வீட்டுக்குள்ளே வருவான். ஏன்னா அவனுக்கு உரிமை. என்ன உரிமை? கடன் வாங்கிட்டேன் நீ எனக்கு அடிமைன்றான். கரெக்டா? எல்லாம் சிரிக்கிறீங்க. ஒரு வாட்டி தட்டும், ஸ்லோவாக தட்டுவான், டங் 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 கேட்கும். அடுத்தது டங் டங் டங்னு கேட்கும் சவுண்டு. ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது? அப்போது இந்த அக்கிரமம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், தேவனிடத்தில் உரிமையோடு கேட்கிறதற்கு பதிலாக என்னை கெஞ்ச வைக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அக்கிரம சிந்தை கொண்டு இருந்ததுனால் தேவன் எனக்கு என்ன பண்ணுறதில்ல, செவி கொடுக்க மாட்டார். அப்போ அந்த அக்கிரம சிந்தை எனக்குள்ளே வரும்பொழுது எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி தேவனிடத்திலிருந்து உரிமையோடு தட்டி கேட்கக்கூடாதபடிக்கு என்னை தடை செய்து கொண்டிருக்கிறது. ஜபத்தில் அழுவுறதை நான் தப்பு சொல்ல, நானே அழுதுருக்கிறேன். ஆனால் என்னுடைய அழுகை தான் ஜபத்தை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அது தப்பு. அந்த உரிமை தான். ஆமென் சொல்லுங்க.
அங்கே அழகாக சொல்கிறாரு, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலை? இன்னும் விட வேண்டியதை நம்ம விடலை. ஆமீன் சொல்லாமா? நிறைய பேர் அமைதியாக இருக்கிறீங்க. நம்ம ஏஎம்எஃப்டியில் தான் வந்து உட்காந்து இருக்கிறோமா, இல்லை வேறு எங்கேயாவது உட்காந்துக்கிறோமான்னு யோசிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படி தான் உங்களை வழி நடத்துகிறேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க, என்ன அது வேறு மாதிரியே போயிட்டு இருக்குது பிரசங்கம். வேதம் சொல்லுது, நமக்குள்ளே அக்கிரம சிந்தை, பிறருக்கு விரோதமாய் தீமையையும் பிறருக்கு விரோதமாய் வைராக்கியத்தையும் கசப்பை வைத்திருக்கிறதுனாலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். கேட்டதையெல்லாம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகவேதான் 1 யோவான் 3:21 நம்ம வாசிக்கும் பொழுது ஏன் ஜெபத்துக்கு பதில் வரலை? 1 யோவான் 3:21, 22 வாசிக்கலாம். வாசிக்கும் போது கொஞ்சம் அந்த பக்கத்தை சொல்லிடுமா, கொஞ்சம் தேடுறாங்க. 1 யோவான் 3:21 புதிய ஏற்பாட்டில் இப்போ ஒரு பக்கம் சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் 328 பெண்ணு கொண்டு வந்திருந்தா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாசிமா. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். இங்கே நம்முடைய இருதயம் வேற யாரும் நம்மளை குற்றவாளியாக தீர்க்க வேணாம். கவனிங்க, நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு விரலை காட்டினா எத்தனை விரல் நம்மளை பார்க்குது? எல்லாம் கை இப்படி காட்டுங்க. எல்லோரும் கை எத்தனை வந்துருக்கிறீங்களா? கை அப்படி காட்டுங்க. ஒரு விரல் எனக்கு நேராக நீட்டுறீங்களா? எத்தனை விரல் உங்களை பார்க்குதுன்னு பாருங்கள். 3 விரல் உங்களை பார்க்குது. மற்றவங்க 4 விரலா? சரி, மற்றவங்க நம்மளை குற்றவாளியாக தீர்க்குறாங்க, அதை விட்டுருங்க. உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளிகளாக தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் எப்படியா தைரியம் கொண்டு எப்படி கேட்போமா? ஆண்டவரே என்ன கெஞ்ச மாட்டோம். எப்படி கேட்போம்? தருவீங்களா மாட்டிங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி கேட்போம்? ஒழுங்கு மரியாதை செய்யுங்க. இதுதான் ஜெபம். இந்த ஜெபத்தை தான் பரலோகம் அங்கீகரிக்கிறது. ஏன் நம்ம கெஞ்சிரோம் மிஞ்சிரோம், வேறு யாருக்கிட்டே போய் தலையை கொடுத்துன்னு உட்காந்து இருக்கிறோம்? இப்படி சொல்லிட்டோமா? நான் தன் பிழைகளை நாம் உணராமல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவங்க மேலே பழி போட்டிருக்கோம். அவங்க செஞ்சிட்டாங்க, இவங்க செஞ்சிட்டாங்க. இந்த மாதம் ஆடி மாதம், ஆடி அமாவாசை கூட்டம் வாங்க, அங்கே போய் உட்காந்து கிடக்கணும். ஆனால் சில இடத்துல கவனிக்கிறேன், இந்த அமாவாசை கூட்டம் வச்சு நல்ல சத்தியங்களை போதிக்கிற இடமும் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். சில இடத்துல நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, உட்கார வச்சு அழகாக பேசுகிறாங்க சில பேர். அப்போது இங்கே நல்லா கவனிச்சு, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே நம்ம என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? நேரம் என்ன ஆயிடுச்சு? ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கலாமா? ஒரு 3 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். நேரம் ஆயிடுச்சு. நீங்கள்லாம் இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். ஒரே ஒரு இது மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறுத்துகிறேன். அப்போது அக்கிரம சிந்தை என்ன பண்ணுது? என் ஜெபத்தை என்ன பண்ணுது? தடை பண்ணுது. என் இருதயம் என்னை குற்றவாளி ஆக்கும் பொழுது என் ஜெபத்தை என்ன பண்ண முடியல, நான் அங்கே உரிமையோடு கேட்க முடியல. யோபுவின் புஸ்தகம் 22:24 நான் வாசிச்சிடுறேன், நேரம் போயிடுச்சு. யோபு 22:24 பைபிள் பார்க்காதீங்க, நேராக டிஸ்பிளே பார்த்துருக்க, நேரம் ஆயிடுச்சு. அப்பொழுது தூளை போல 23 நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை சர்வ வல்லமை உள்ளவர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை நல்லா கட்டி எழுப்பினார்.
ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? கண்களின் நீச்சை, மாம்சத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமையின் மூலமாக அவர் கட்டி எழுப்பினதை உடைச்சிட்டோம். இப்போ மறுபடியும் தேவனத்தில் வந்து மனம் திரும்பும் பொழுது அவர் நம்மளை எப்படி பண்ணுறாராம்? திரும்ப கட்டி எழுப்பி அக்கிரமத்தை மது கூடாரத்துக்கு தூரமாக்கும் பொழுது தூளை போல பொன்னையும் எப்படியா தூளை போல என்னது? பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். அப்போது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். 27 கவனிங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். கடைசியா, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் என்ன பிரகாசிக்கா? கவனிக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, ஆவியானுடைய சத்தத்தை கேட்குறீங்க, ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கல. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும், உன் பிரச்சனையும், வியாதியையும், கடனையும், தரித்திரத்தையும், வறுமையையும் அவர் போக்க வல்லவர். உன் குடும்பத்தில் இருக்கிற கூச்சலையும் குழப்பத்தையும் போக்க அவர் வல்லவர். குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை போக்க வல்லவர். அவர் போக்கணும்னு சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை திரும்பவும் கட்டி எழுப்புவார். எப்படி கட்டி எழுப்புவாராம்? தூளை போல என்ன வச்சுருப்பீங்களா? ஆமென். எத்தனை பேர் இதை மனுஷ வசனமாக கேட்குறீங்கன்னு தெரில. ஏன்னா சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் ஒரு அடுப்பு வச்சுருந்தாங்க. அந்த அடுப்பு எரியறதுக்கு வால் தூள்னு ஒன்று போய் எடுத்துன்னு வராங்க. மூளை கொத்துறதுல வால் தூள். அவது எதிரில் எங்கள் மாமி வீடு, தனலட்சுமி மாமி. அவங்க எங்கள் அம்மாவும் அவங்களும் டியர் ஃப்ரெண்டு. 2 பேரும் போனாங்கன்னா அந்த மூளை கொத்தத்துலேருந்து தூக்கின்னு வராங்க வால் தூள். வால் தூள்னா மரத்தை அறுக்கும் போது அதுலேருந்து வர தூள். அப்போது பைபிள் சொல்கிற தூளை போல் என்ன வச்சுருப்போம்மா? அக்ஷய திருதிகளாம் போக தேவையில்லை. நீங்கள் தூளை போல் என்ன இருக்கும் வீட்டில்? கவனிக்கிறீங்களா? தங்கம் விலை வேறு ஏறுது. தூளை போல் என்ன இருக்கும்? பொண்ணு. ஆற்று கற்களை போல் என்ன இருக்குமா? ஒப்பீரின் தங்கம். அதான் கேடியம் நகை இருக்குமா? எப்போ? சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்போது ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்போது நீ ஒரு காரியத்தை நடக்கணும்னு முடிவெடுத்துட்டினா கர்த்தர் அதை நடத்தி காட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா ஏன் தட்ட ஆரம்பித்து விட்டுறீங்க? நல்லா தான் தட்டு இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் இந்த காலவேளையில மனம் திரும்ப வாஞ்சியாக இருக்கிறீங்க, ஆசையாக இருக்கிறீங்க? கண்களை மூடி ஒரு விஷயம் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு இந்த செய்தி விளங்குது? நான் சொன்ன செய்தி சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்ப. என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடார். ஏன் உன் ஜபத்துக்கு பதில் வரல? இன்னும் பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கல. பாவம் தான் உன் மேல ஜெயம் எடுத்துன்னு இருக்குது. அவன் சொல்ற, என் ஜபத்தை தள்ளாமல், எல்லாம் சொல்லுங்க, என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஆரவாரத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படி சொல்லும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் ஒரு எண்ணத்தை வைக்கிறார். சொல்றேன், நம்ம ஏன் தெரியுமா சில நேரத்தில் தவறுறோம்? மற்றவங்கள பார்க்குறோம், இயேசுவை பார்க்கல. அவங்களே தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா தானே இருக்கிறான். வேதம் சொல்றது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாதே. அவங்களுடைய முடிவு என்ன தெரியுமா? புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். சத்தியத்தை தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து வாழ். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு விசைக்கோடு ஆண்டவரே அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசியில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, தரித்திரமும் வறுமையும் இருக்கிற இடத்துல அழையாய் விருந்தாளியாய் கடன் என்கிற சக்தி உள்ள வந்து என்னை அடிமைப்படுத்தி என்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒழுங்கின்மையும் பாதக மார்க்கமும் அக்கிரமம் இருக்கிற இடத்துல அழையா விருந்தாளியாய் நோய் உள்ள வந்து கத்தாவே என்னையும் கத்தாவே வாட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில கத்தாவே
சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மிடத்தில் மனம் திரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை வாழவையும் ஆண்டவரே. இந்த கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓரி கபௌதியா கரம ஷபதுரி கபௌதியா கனம. என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரே. ஏன் தான் வாழுகிறோமோ என்று நினைக்கிறேன் ஆண்டவரே. சில சூழ்நிலைகளில் கிடக்கத்தாவே என்னுடைய வாழ்க்கை ஏன் இந்த வாழ்க்கை? எலியா சொன்னது போல சொல்லுறேன் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். மோசே சொல்றது போல சொல்றேன், என்னை எடுத்துக்கொள்ளும். நான் வாழ்கிறதே வீண் என்று நினைக்கிறேன் ஆண்டவரே. இதோ இருக்கிறவன் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். என்னை வாழ வைக்க உங்க ஒருத்தரால தான் முடியும். என்னை வாழ வைக்க உங்க ஒருத்தரால தான் முடியும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. ஓ ரபா சந்துரல பௌதி ஆக்கரபதுரி கபா. நல்ல கையை தட்டி பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிற அபிஷேகத்தை இந்த காலை வேளை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. பாவத்தை பார்த்தாலே வெறுக்கக்கூடிய ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ மை துதிக்க. நல்லா இது இல்ல, நல்லா எத்தனை பேருக்கு இந்த பாவம் தான் என் வாழ்க்கை அழித்து கொண்டு இருக்கிறது, இதன் மீது எனக்கு ஒரு ஜெயம் வேண்டாம். நல்லா கையை தட்டி ரிசீவ் இட் இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரிகபௌதியா கரவா. அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க பேசுங்க. நல்ல வாயை தரங்க, நல்ல வாயை தரங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஹalleluya, ஓ ஹalleluya. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எழுமி நிற்க முடிஞ்சவங்க மாத்திரம் நில்லுங்க. குறிப்பாக சேரில் இருக்கிறவங்க மாத்திரம் எழுமி உட்காந்துக்கிடுங்க. முடிஞ்ச பைபிள் அப்படியே வைங்க, சேரில் வைங்க, சேரில் வைங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஹalleluya, ஹalleluya. அப்படியே எல்லாம் கண்களை மூடி இந்த பாட்டு ஒரு ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுங்க. எல்லா தடைகள் ஆண்டவர் விலக்கட்டும். இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த நாள் முதல் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நீங்க மட்டும் சொல்லணும். இப்ப ஆண்டவரே போனதே, நீர் எனக்குள்ளே வந்த நாள் முதல் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மைதான் பின்தொட. நல்ல அறிக்கை செய்யுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உம்மோடு வாழ்வே. ஆமென். ஷபலபரபா கரபா. நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த நாள் முதல் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. Praise the Lord Jesus. உண்மையான அன்பை நான்
கண்டதே இல்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். அன்புக்காக ஏங்கியே அலைந்தேன் ஐயா. அன்புக்காக ஏங்கியே. ரெடி, எல்லாரும் ரெடியா சொல்ல. ஓடு வாழ். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அப்படியே அர்ப்பணிங்க. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் போடுங்க. மைதான் பின் தொடர்வே உம்மோடு வாழ்வே. சோத்திரம் 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 சோத்திரம். Hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. Oh, hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. இயேசுவே, நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. இயேசுவே, நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. தூக்கி தூக்கி சுமந்தி தாங்கியே நடத்தினி. தூக்கி தூக்கி சுமந்தி தாங்கியே நடத்தினி. உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. நீங்க மட்டும் சொல்லும் உம்மோடு வாழ்வே. Thank you, Jesus. ஓ ரபா சந்துரல பௌதி ஆக்கரபா. ஓ ரபா துரி கபா துரி கபா துரபா ஞாக்கபா. உம்மோடு வாழ். நல்லா ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya hallelujah. ஓ ரபா ஷமல மரி ஆக்கபா. ஓ ரபா துரி கபா துரபா ஞாக்கா. Thank you, Abba. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உண்மையான அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனால் உம்மிடத்தில் வந்த பொழுது உண்மையான அன்பை நான் கண்டுபிடித்தேன். இந்த உண்மையான அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன். இருக்கிற வண்ணமாய் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் பலவீனத்தை மாற்றுங்க. என் சுகவீனத்தை மாத்துங்க. தரித்திரத்தை வறுமையை மாத்துங்க. என் குடும்பத்தில் என் வீட்டில் இருக்கிற சண்டையை மாற்றி சமாதான தாவரமாக என் வீடு மாறட்டும். எல்லா கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். என்மேல் எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கி லட்சை அடையட்டாம். என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இல்லை ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர்களே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் என் தேவன் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்துக்கு பதில் அளித்தார். என் ஜெபத்தை தள்ளாமல் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரிடத்தில் நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவோம். நிலை வரப்படட்டும். துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்யும் சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்